சாப்பிடுறதும் கஷ்டம்தான். ஒரு சிரட்டை இளைஞ ஒரு முழு தேங்காய ஏன் தூக்கப்படுத்துவாங்க. ஆனா இப்படியான பழைய வீட்டை எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் வீட்டுக்குள்ள வாரத்துக்கு. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் குறிஞ்சியடி அப்படிங்கிற இடத்த நின்று கொண்டிருக்கிறோம். குறிஞ்சியடின்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் தான். அந்த கண்ணங்குடா, வாழக்காலை, கொத்தியாகுல அந்த சைட்ல வந்து இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். நேற்று இதனை வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாழக்காலையில் என்ற ஒரு இடத்த நின்று நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். ஒரு அக்கா வந்து இவங்களை அறிமுகப்படுத்தி இப்போ கூட்டி வந்தவங்க. இப்போ அங்கே போய் நாங்கள் நேரடியாக பார்க்க போகின்றோம். நாங்கள் நிற்கிறது வந்து ஒரு இப்போ வயல் நேரம் தானே. இப்போ இந்த விதைப்பு டைம் உழவடிச்சிருக்காங்க, அந்த பக்கம் விதைச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு முன்னாடியே நின்று கொண்டிருக்கோம். இந்த வழியில் வந்தனாங்க அந்த குறிஞ்சி அடியில் வந்து இப்படி சொல்கிறது எனக்கு சரியான அட்ரஸ் தெரியல. அந்த அக்காட்ட போய் கேட்டுட்டு சொல்லிக்கொள்கிறேன். அப்படி வீடியோவில் நான் நேரடியாக வார உறவுகளும் வந்து பார்த்து வரலாம் தானே. அப்படியே வந்தமாக இருந்தால் இந்த பக்கம் இருக்கிறது தான் இந்த அம்மாவினுடைய இந்த ஐயாவினுடைய வீடு. அப்போ உள்ளே போயிட்டு அவங்களோட பேசலாம். முதற்கட்டமாக வந்து நாங்கள் அந்த தீபாவளியை முன்னிட்டு செய்த உதவியிட இறுதிக்கட்ட உதவி தான் வந்து இந்த உதவி. இனி அடுத்தடுத்த உதவியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு உதவி செய்ய முன் வந்த உறவுகளோட உதவிகள் வழங்கப்படும். தீபாவளிக்கு முதலே வந்து நாங்கள் நிறைய குடும்பங்களுக்கு உதவியில் வழங்கிட்டோம். அதற்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளியை முன்னிட்டு உதவி கேட்டவங்களுக்கு நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கோம். என்னென்னு சொன்னால் அந்த தீபாவளியை கொண்டாட முடியாமல் தான் நிறைய உறவுகள் வந்து உதவிகளை கேட்டவங்க. அப்போ அதனால வந்து அப்போ அவங்கெல்லாம் வந்து கடும் கஷ்டத்துலேருந்து இப்போ அந்த தீபாவளி ஏதாவது உடுப்பு வாங்கணும், ஏதாவது உலக பொருட்கள் இருந்து நம்மளும் கொண்டாடணும் அப்படின்றது அந்த உதவிகளை கேட்டவங்க. அதனால வந்து உதவி கேட்டவங்களோட கடைசியான வீடு தான் வந்து இந்த வீடு. சரி, நம்ம உள்ள போயிட்டு அந்த தீபாவளியை முன்னிட்டு நாங்கள் செய்கிற உதவிகளை செஞ்சுட்டு மேலதிகமாக அவங்களுக்கு என்ன உதவிகள் தேவை, அவங்களுக்கு என்ன உதவிகள் செய்யணும் மேலதிகமான்றதையும் நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி போவோம். வயலுக்கு நடுவில் தான் வந்து இவங்களோட வீடு வந்து இருக்குது. இப்போ பழங்காலத்திய வீடு தான் வந்து இந்த வீடு. ஏண்டா அந்த வீடு வந்து அமைஞ்சிக்கிற டிசைன், அந்த வீட்டில் வந்து இருக்கிற அந்த ஜன்னல் மாதிரி வச்சுக்கிற அந்த ஓட்டையெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பழங்காலத்திய வீடு தான் வந்து இந்த வீடு. இதில் வச்சுடுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களோட பேர் என்ன? பூரணம்மா. பூரணம்மா. சுகமா இருக்கீங்களா? எனக்கு இந்த வருத்தம் என்ன புரசர் கூட இருக்கி அது தெரியா மக்களோட சொல்லிதான் தெரியுறான். மக்களோட இருந்து இப்ப அவைய கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. இந்த பாட்டுல எங்களை பாட்டாடு ஊடுவாயெல்லாம் உழுவுறதும் கிடக்கு நிலைமையில் வரணும். அதுதான் அவள் வந்து பாட்டு தானே சொல்லி என்ன செய்யலான்ட்டு. இந்த வீடு இப்ப எவ்வளவு காலம் முடியாம அந்த வீட்டுல இருக்கீங்க? இது வந்து இப்ப நம்ம இடம் பெண்டு போக முடியும் அப்படின்னா ஒரு 30 வருஷம் அப்படி என்ன சொன்ன 30 வருஷத்துக்கு மேல பழமையான வீடு இந்த வீடு அதுல கிடைச்சிட்டு என்ன காத்துக்கு திருமலா வந்தா உள்ளுக்கு வாரம் முழுக்க உடஞ்சு போயிருக்கு. உடஞ்சு போயிருக்கு ஒழுங்குனா மழை வந்தா அப்படி ஒழிக்கிடும். ஒழுங்கி ஒழுங்கி குஞ்சு திரிக்குதான் நிலைமை கேட்டுச்சு. மகள் ஒழிச்சு தந்தவன் அவருக்கு மோசம் போயிட்டா தூக்கு போட்டு. அதுக்கு பிறகு எனக்கு நோய் வந்து பிடிச்சேன் மகளால. இப்ப வந்து அந்த அன்றாடம் அவங்களோட வாழ்க்கை என்னம்மா செய்றீங்க? இப்ப நான் இருந்து கொண்டு டைம் தந்துடுவாங்க. அதுல அந்த வாங்கி சாப்பிட்டு போட்டு அந்த கடனை கொடுத்துடுறாமா. அதோட அம்மா என்னன்னு சொன்னா இப்ப இந்த வீடியோ எடுத்து நாங்க எல்லாத்துலயும் பதிவிடுவோம். பேசுகளை எல்லாம் உங்களுக்கு உதவி கேட்டு மேலும் உதவிகள் தேவை இப்படி ஒரு குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லி. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? என்ன பிரச்சனை வேணும்? நம்மளை பார்த்துட்டு என்ன வேணும் பிரச்சனை? என்ன பிரச்சனை? மக்கள் ஆம்பளை மக்கள் வந்து 3 பேரா விதவாழ்ல கல்யாணத்தை கட்டிச்சு போயிட்டாங்க. பொம்பளை மக்கள் 4 பேர் ஒரு வருஷத்து போயிட்டாங்க, 3 பேர் கட்டிட்டாங்க. இப்ப நாங்க தானம் தடி முடித்த கிடக்கு. என்னண்டா இப்ப இந்த வீடியோ போட்டா அம்மா எல்லாரும் வந்து பாப்பாங்க. அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு? இல்லை பிரச்சனை இல்லை. நம்ம நிலைமைய பார்த்துட்டு என்ன பிரச்சனை போடுறது? ஒரு வீட்டு இருக்கா பாப்பா.
ஆனா இப்படியான பழைய வீட்டை எல்லாம் வந்து சுத்தி பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் வீட்டுக்குள்ள வாரத்துக்கு. ஓமான் ஏன்னா இப்படி இப்ப எல்லாம் இல்லை. அது பாரு. இது வந்து சமையலறேன்னு. ஓமான் இதுக்கு சமைக்கிற அதுக்குள்ள கிடக்குற இது ஒழுகுற அப்படி தண்ணி வந்தா அந்த வீட்டுல பிடிச்சி 30 வருஷத்துக்கு முதல் இப்படி ஒரு வீடுன்னு சொன்னா இது வந்து பெரிய அப்சர் வீடு தான். என்னம்மா 30 வருஷத்துக்கு முதல் பெரிய வீடு தானே. பெரிய வீடுதான். 30 வருஷத்துக்கு முதல் இப்ப எங்கள்கிட்ட மகள் தான் கட்டினோம். மகள் வழி இருந்து போட போட கட்டி எடுத்தேன். மரம் தகடு எல்லாம் உடைஞ்சி. ஆரம்பத்துல பாருங்க அந்த கிச்சன் வந்து அந்த கட்டெல்லாம் வந்து அப்படி உடைஞ்சு வைத்து உள்ளுக்கு வரமா இதுக்கு அந்த 2 பாம்பு பந்தமா. இது சாமியார். ஓ சாமியார் நல்லா வச்சிருந்தான் பலன் செய்யான நேரம் இப்போ ஒன்றுங்கலாம் விட்டுட்டு கிடக்கணும். ஆரம்பத்துல அப்ப நல்லா இருந்தீங்க. நல்லா மகள் உழைச்சி தரத்துல அதை செஞ்சுட்டு சாப்பிட்டு கண்டான் ஒரு ஆஜிமாவும் அது மாற நல்லா போறல இப்ப தாங்க வலிய கிளி யாரும் கொண்டு கொடுத்தா கொட்டி கட்டிட்டு கொண்டு கொடுக்குறது. இப்ப அது என்ன வேலை என்ன நடந்து அது பார்த்து பலண்டா அப்படி ஓ அது இந்த பக்கம் அப்படி திரும்பி நில்லுங்க ஐயா கொஞ்சம் காட்டும். அந்த வலையை உத்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த வலை பின்னி பின்னி கண் பிரச்சனை ஆயிடுச்சு. கண்ணுல உங்களுக்கு ஒன்று நடக்கல அந்த வலை பின்னி பின்னியா மற்ற கண் தெரியாது. பாருங்க அந்த கண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். ஒரு கண் அந்த இடது கண் அந்த ஐயாவுக்கு ஃபுல்லாக தெரியுது இல்ல. அந்த பீச் வலை அந்த மீன் பிடிக்கிறதுக்கு வீசுற வலை வந்து பின்னி பின்னி இந்த வலை பின்னினதாலே கண் புளியா போயிட்டு ஒரு வேலையும் செய்யல ஐயா. அதோட எங்க செய்யறேன் கண்ணனு ஒருவர் வந்து இப்படி பாக்குறதுல கேக்குறான் இல்லம்மா இந்த அரசாங்கத்தால அவனுக்கு இன்னும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டா பாக்குறது. இந்த வீட்டுல இப்படி போடுறது கிடப்போமானே நிலைமை கிடக்கு. அதான் பிள்ளைகள் வந்து பாக்குறது உங்களுக்கு நான் கரைக்கு கொண்டு விட்டு கழிச்சது. இது தண்ணி நிக்கும் எனக்குள்ள இதுக்குள்ள மேல தாட்டால மத சட்டியை கொடுத்து சும்மா கட்டிக்கீங்க இருக்கு தானே மழைக்காதான் கட்டிக்கீங்க. அது சரி என்ன சாவறியால கிடந்து அண்டை சண்டால சாப்பிட்டு கிடக்கிறதுக்கு இடம். உங்களுக்கு இப்ப இந்த வீடியோ பாக்குற உறவுகள் ஏதாவது உதவி செய்யணும்டா என்ன உதவி செய்யணும் என்ன உதவி வேணும் எங்களுக்கு இப்ப எங்களோட சீவன் போ கட்டுறதுக்கு கட்டி கட்டி இருந்து போட்டு என்ன காய்ச்சி தந்தானோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வாங்கி சாப்பாட்டுக்கு உதவி செய்யும். 2 ஆம்பளை மக்கள் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் கைத்தம் அது குடும்பத்தில் தான் பார்ப்பாங்க. நம்மள நெடுக்க பார்ப்பாங்க 2 போட்டு தான் கொண்டு அரிசி சாமான தருவாங்க. அதை தின்னு அதை இவ்வளோங்கிறது நம்மள தின்னு சாப்பிட்டு பொம்பளை நல்லா பார்த்து என்ன செத்து போயிட்டாங்க மகள் அவள் தூங்கி என்ன அரிசாவு பாத்தியா ஒரு பிரச்சனையில தூக்கு போட்டு செத்தாரு. அந்த அக்காவுக்கு எத்தனை வயசாமா இருக்கிறேன்டா? இப்ப இருக்கிறா 34 வயசு இருக்கணும். கல்யாணம் கட்டிட்டாங்களா? இல்ல இல்ல கட்டல. சரியாமா வாங்க. ஓ அவதான் நல்ல உழைச்சுதான் வழியா போய் ஒரு மகள் வந்து 30 கிரிச்சா ஒரு மகள் மண்டை தள்ளிருச்சாவு. இப்ப தங்கடம் தேர்ந்தோட்டு இந்த பாக்க வரும் நாங்க தேன் அடிச்சிட்டு. சரியாமா ஒன்றும் யோசிக்காதீங்க. எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறோம். மேலதிக உதவிகள் வீடியோ பார்க்க முன்வந்து செய்தாங்கன்னா செய்து தரமா இந்த இருக்குது. அந்த இது திருநீர் ஓடுறது என்னவா திருநீர் போட்டு வச்சுக்கீங்களா?
இப்ப இது வந்து என்னன்னு சொன்னா சாமி கும்பிடுத்து வரும்போது இல்ல இப்ப நம்ம வெளியில எங்கேயும் போகும்போது அது ஒரு கடப்போரமா வந்து திருநிறிக்கும். ஒரு சிரட்டை இளைஞ்ச பாருங்க, ஒரு முழு தேங்காய அறுத்தெடுத்து நம்ம இப்ப கையை விட்டு திருநிறாத்தக்கூடிய மாதிரி இருக்கும். பழங்காலத்திலிருந்து நம்மளோட தமிழர்கள் ஒரு இது ஒரு சம்பிரதாயம் தான். இப்ப எங்க இப்ப இல்ல அப்படி எல்லாம் பவுடர் தான். சரியா, சரி, ஓகே. நாம இப்ப ஐயாவோட அம்மாவோட எல்லாம் வந்து பேசியிருந்தோம். இப்ப நம்மளை வந்து இங்க அறிமுகப்படுத்தி அழைச்சிட்டு வந்த வாணி அக்கா பக்கத்துல 2 இருக்காங்க. அந்த அக்காவோடைய நம்ம கொஞ்சம் பேசிட்டு அந்த உதவி வழங்கிட்டு நம்ம போகலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். நன்றிண்ணா. இவங்க நான் கேட்ட கோல் எடுத்து இவங்களோட நம்பர் இருந்தது பக்கத்துல இருக்கிறவங்களோட நம்பர். அவ கோல் எடுத்து கேட்டேன் நான், இப்படி அவங்களுக்கு கஷ்டமா கண் தெரியாது, கண் தெரியாதான். அப்ப அவங்க மக்களும் பெருசா அவனுங்களும் வேலை தானே கூலி தொழிற்தானே செய்யறேன், அவனுங்களும் வேலைக்கு போறவனுங்களா அவங்கள பெருசா பாக்குறது தானே என்று சொல்லத்தான். அவங்களோட மகள் ஒன்று செத்து அதுதான் முதல் உழைச்சு பார்த்தது. வெளியே போய் உழைச்சு கொண்டு எல்லாம் செஞ்சு பார்த்ததுதான். இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டம், சாப்பிடுறதும் கஷ்டம்தான். அதான் கோலத்து காலையிலயும் சொன்னேன் அந்த பொடியனூர்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்லி அப்ப வரட்டான் சொன்னாவோ. புதுசா வீடியோ பாக்குறவர்களுக்கு தெரியாம இருக்கும், இந்த பேசிக்கொண்டு இருந்த பெண் குரல் வந்து யாருண்டு. நேற்றைய தினம் முந்தினாத்து நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாணி அக்கான்னு சொல்லி. இந்த அக்கா தான் வந்து அழைச்சிட்டு வந்து நாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்திருக்கோம். அப்ப இது வந்து 3வது உதவி. அந்த அக்கா தான் அழைச்சிட்டு வந்தவங்க. அக்காவுக்கு நன்றி. அப்ப ஓகேக்கா, அப்ப நம்ம போவோம். வேற ஏதாவது உபங்களை செய்யணும்டா என்ன உதவிக்கா? அப்ப இருந்திருந்தோடு சாப்பாடு உதவிகள் செஞ்சாலே போதும். அப்படியா? அப்படி செஞ்சாலும் போதும். அந்த இதெல்லாம் உடஞ்சிருக்குது, அப்படி அவங்க யாரும் ஹெல்ப் பண்ணவங்க வந்தார செய்யட்டும். வீடுகளை திருத்தி அப்படியா இது செஞ்சு கொடுக்குறேன்டா கொடுக்கட்டும். அவங்களோட அம்மா அப்பா மாதிரி நினைச்சாலா செஞ்சு கொடுக்கட்டும். அப்படியே அவங்களுக்கு சாப்பாட்டு இதுகளுக்கு மட்டும் உதவி செஞ்சாங்க காணும். இந்த மழை பெஞ்சதெல்லாம் ஒழுகுறாமன்னு சொல்லுது, பார்த்து ஹெல்ப் பண்ணு. இப்போ பெரிய கோடக்குள்ள அவங்க பார்த்தா தெரியும் தானே. சரி, ஓகேக்கா. நன்றியா. ஓகேக்கா, இந்தாங்க அம்மா. இதுல வந்தம்மா 6170 இருக்குது. ஒரு கண்ணி பாருங்க. இது வந்து இந்த அரிசி மாவெல்லாம் வாங்கிட்டு மிச்சமா நாங்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஏற்ற மாதிரி வெடிகள் அது வாங்கி கொடுத்துனாங்க. தீபாவளி முன்னுக்கு இருந்து கொடுத்து வரோம். அப்ப இப்ப தீபாவளி முடிஞ்சேனே உங்களுக்கு அந்த வெடி எல்லாம் வாங்கல. சரி, இந்த உதவி யாருன்னா செய்யிருக்காங்க, அமெரிக்காவில் கூடிய லவன் என்கின்ற ஒரு அண்ணா. இந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? அவருக்கு நன்றி சொல்லணும். அவருக்கு என்ன என்னென்று கிடைக்கலாம்னா இருக்கு. சரி, ஓகே, நன்றி. பார்த்து கொண்டு சரியா. சரி ஐயா, இந்த உதவி செய்த அண்ணாவுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? சரி, ஓகே. உண்மையில இந்த உதவி செய்த அமெரிக்காவில் கூடிய லவன் என்கின்ற அண்ணாவுக்கு நன்றி. மொத்தமாகவே அண்ணா வந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பி தீபாவளியை முன்னிட்டு உதவிகள் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில சில குடும்பங்களுக்கு நாங்க வெடி வாங்கி கொடுத்திருந்தோம், சில குடும்பங்களுக்கு அரிசி மாவு வாங்கி கொடுத்திருந்தோம், சில குடும்பங்களுக்கு அரிசி காசு கொடுத்திருந்தோம். இப்படி அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தீபாவளியை முன்னிட்டு நிறைய உதவிகளை வழங்கி இப்போ இறுதியாக இந்த அம்மாக்களுக்கு வந்து நாங்கள் என்ன கொடுத்து இதோட முடிஞ்சுது. இனி நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுங்க. உண்மையில் இந்த உதவி செய்த அண்ணாவுக்கு மிச்சம் கூட நன்றிகள்னா, இந்த தீபாவளி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தான். ஏண்டா ஒரு வறுமையில் உள்ளவங்களை இனம் கண்டு அவங்களுக்கும் அவங்கள தீபாவளி கொண்டாடக்கூடிய மாதிரி நாங்களும் வந்து உதவி செய்துட்டு இப்படி போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த நிகழ்வு எல்லா அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது சந்திப்போம். சரியாக்கா, இப்போ நீங்க ஏதாவது சொல்ல விரும்புவீங்களா? என்ன சொல்ற, அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அமெரிக்காவில் இருக்கிற அவனும் பல்லாண்டு காலம் சொல்லி வாழ்த்துக்கிறேன். வீடியோவில் அந்த அக்கா பேசுறாங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. ஏன்டா தொடர்ச்சியா வந்து நம்முடைய வீடியோகளுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற அக்கா. சரி, ஓகே. அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து விடைபெறுகின்றோம். இப்போ மேலதிக உதவிகள் இப்போ அம்மா அவங்களுக்கு செய்யணுமா இருந்தா இப்போ ஏதாவது இந்த சாப்பாட்டுக்குரிய உதவிகளை மட்டும் செய்துட்டாலே போதும், ஒரு மாதம் செய்யக்கூடிய மாதிரி. சரி, ஓகே, நம்ம போயிட்டு வரோமா. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். பாய். நான் அந்த உதவியெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே வந்து கொண்டு வந்து நாங்கள் செம்ம மழை பெய்து கொண்டு இருக்குது. சைடில் வந்து இந்த பொடியெல்லாம் அடிக்கல தானே, அதில் உள்ளுக்குள்ளேயும் வந்து இருந்து போயில என்னோட கேமராமேனு எல்லாமே இருக்கையில் அகில ஃபுல்லாக நினைஞ்சிது. சீட்டெல்லாம் அவ்வளோ துவான அடிச்சு கொண்டு இருக்குது. என்னாலே வந்து ஓடிக்கொள்ளலாம் இருக்குது. ஏன்னா ஒரு
உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வேண்டிய அப்படி காட்டி கொள்றோம். அப்படி அடிக்கணும் மழை ஓரமாக நின்று ஓட்டுறீங்க நனைஞ்சாச்சு, கையெல்லாம் நனைஞ்சிட்டு அப்படியே போய் இந்த எத்தனை மணிக்கு சேர போகிறோம் தெரியல. வளைச்சு வளைச்சு